எங்க கட்சியினுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றாரு அண்ணன். இப்ப கூட அவருடைய காளியம்மாளினுடைய ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் காளியம்மாளினுடைய கூட பிறந்த தங்கச்சி திருமணத்துக்கு நாகப்பட்டினத்தில போய் அண்ணன் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்படி கலந்துக்கும்போது அந்த மேடையில வந்து சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய எனது நம்பிக்கைக்குரிய தளபதி அப்படின்னு சொல்றாரு காளியம்மாவ. அப்ப இப்படியெல்லாம் வந்து பேசுகிற ஒருத்தரு இப்படி எப்படி பேச முடியும்? இது காளியம்மாளுக்கும் தெரியும். எங்கள் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் இப்படி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு. பாருங்க, கட்சிக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மேல முரண்பாடு வர்றதும், கோபம் வர்றதும், திரும்ப அரவணைச்சு போறது, இது எல்லாமே எல்லா கட்சியிலயும், எல்லா இடத்திலயும் இருக்கக்கூடியது தான். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு சாதாரண விஷயம். இது பேசு பொருளே கிடையாது. ஆனால் இத வெளியில எடுத்து பொது தளத்துல இருந்து ஒரு குற்றச்சாட்டு போல அதை வந்து வெளியிடுவதன் மூலமாக ஒரு கட்சியை வீழ்த்தி விடலாம், அந்த கட்சியினுடைய தலைவனுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அது புரிதலற்ற தம்பி தங்கைகள் அந்த கட்சியில பயணிச்சா மட்டும்தான் அது நடக்கும்.